ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆனதே ஒரு மாதிரி டென்ஷனான ஒரு இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மனோஜ் வந்து இப்போ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் அப்படின்றத போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் வந்து வச்சுருக்காங்க. இவனை பார்க்குறதுக்கு விஜயா அவசர அவசரமாக வந்து இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அங்கே மனோஜை பார்த்ததும் அப்படி கண் கலங்கி கதறி அழுறாங்க. எப்படியாச்சும் உன்னை வந்து இங்கேருந்து வெளியே அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மனோஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பையன் வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான், ஸோ ஏமாற்றி ஒரு கையெழுத்து போட்டிருக்கான், போலியாக ஒரு கையெழுத்து போட்டிருக்கான், ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, இப்போ விட முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த விஜயை பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல தான் மனோஜுக்கு வந்து ஒரு முட்டு கொடுப்பாங்கள்ல, அதே முட்டை தான் இப்பயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என் பையன் வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான், ஸோ அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு பிடிவாதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போது ரோகிணி பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராங்க. ரோகிணியை பார்த்ததும் விஜயாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. ஆனால் ரோகிணி இதெல்லாம் கண்டுக்காமல் நேராக மனோஜிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க. ஸோ நான் வந்து உன்னை எப்படியாச்சும் வந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க. உடனே விஜயா பார்த்திங்கன்னா கோவத்தோட என் பையன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி மொத்த பழியும் தூக்கி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி எவ்வளோ தான் இவங்க நல்லது பண்ணாலும் கடைசியில் பழி பாவத்துக்கு ஆளாக போகிறது முத்துமீனா தான் சொன்னோம் இல்லையா, அதுதான் இப்பயும் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ மொத்த பழியும் தூக்கி முத்துமீனா மேலே இந்த விஜயா போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரெண்டு பேர்த்துக்கும் செம்மையாக ஷாக் ஆகுது. ஸோ அவங்களோட வந்த ஸ்வேதா ஸ்ருதி கூட விஜயாவை வார்ன் பண்ணுறாங்க, கண்டிக்கிறாங்க. ஆனால் கூட பார்த்திங்கன்னா இந்த விஜயா வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் இவங்க மேலே பழி போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து அன்றைக்கி அந்த ஃபினான்ஷியல் கிட்ட சண்டை போட்டதால தான் ஸோ அவன் இப்போது இருந்து இப்படி பழி வாங்கிட்டு இருக்கான், என் பையன் இப்போ உள்ளே போயிட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க ஏமாற்றி பொய் சொல்லி கையெழுத்து போட்டதுலாம் பிரச்சனையாக தெரியல, இவன் சண்டை போட்டு தான் பிரச்சனைன்ற மாதிரி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் இப்போ சண்டை போட இன்ஸ்பெக்டருக்கு வந்து கடுப்பாகுது. எல்லாரையும் வந்து வெளியே போங்க அப்படின்னு விரட்டி விட்டாங்க. அப்போது ரோகிணி மட்டும் இன்ஸ்பெக்டர்கிட்ட எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்க, நான் அந்த ஃபினான்ஷியல்கிட்ட எப்படியாச்சும் பேசி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்ததும் மீனாவுக்கு ரோகிணி மேலே சந்தேகம் அதிகமாகுது. ஸோ ரோகிணியும் சிந்தாமணியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த மனோஜை வந்து இப்படி சிக்க வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி மீனாவுக்கும் முத்துவும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜை வெளியே கொண்டு வந்தால் மாமா சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ மீனா யோசிக்கிறாங்க. அதனால் மீனா என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணிக்கிட்ட